எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புட்டு ரெசிபி தாங்க. அதுவும் பிரெட்ல செஞ்ச புட்டு. இது செம டேஸ்டா இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரு பாக்கெட் ஃபுல்லுமே நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். அந்த பிரெட்டு மேலே உள்ள ப்ரௌன் கலரும் கீழே உள்ள ப்ரௌன் சைடில் உள்ள ப்ரௌன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுங்க. எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுட்டு நல்லா மிக்சியில் அடித்தோம்னா குறப்பாக ரவா மாதிரி பிரெட் கிரம்ஸ் கிடச்சிடும். அது ஃப்ரெஷ்ஷாக லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். அது எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும், லைட்டாக ஈரப்பதமாகவும் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பிரெட்டில் இனிப்பு இருக்கும், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் போதுமானது. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்த பிறகு ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். அந்த ஏலக்காவை கிள்ளிட்டு விதை தோல் எல்லாத்தையும் தனித்தனியாக சேர்த்துடுங்க. அப்போ தான் பவுட்ரு பண்ணதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். 5 முந்திரி பருப்பையும் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக நுணுக்கிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் சேர்த்து நுணுக்கும் போது நம்ம புட்டு சாப்பிடும் போது அந்த முந்திரி பருப்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம புட்டோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக மாறிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டிருக்கேன். இந்த பேன் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா உருகின பிறகு இதில் முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்தாச்சு, நெய்யும் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 10 முந்திரி பருப்பும் 20 திராட்சையும் இதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபடணும். முந்திரியானது நல்லா பொன்னிறமாகவும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பிட்டு பால் மாதிரி மாறணும். அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டாந்துடலாம். இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. இது நல்லா அதோட ஸ்டேஜுக்கு வரட்டும். இப்போ நம்ம முந்திரி நல்லா பொன்னிறமாகவும் திராட்சை நல்லா உப்பிட்டு நல்லா பால் மாதிரியும் ஆகிட்டு இப்போ நம்ம பிரெட் கிரம்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸை சேர்த்த உடனே நம்ம அடுப்பை நிறுத்திடணும். கவனம், அடுப்பை நிறுத்திடணும். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பிரெட் கிரம்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அது நல்லா முருகி ரஸ்க் மாதிரி ஆகிடும். நம்ம புட்டு சாப்பிடும் போது அது புட்டு மாதிரி இல்லாமல் மொறுமொறுப்பாக தொண்டையை அடைக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் நம்ம பிரெட் கிரம்ஸ் சேர்த்த உடனே அடுப்பை நிறுத்திடணும். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பவுட்ரு பண்ண ஜீனி, முந்திரி, ஏலக்காய், ஜீனி பவுட்ரு பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். அந்த பேன் சூட்லேயே இதை கலந்து விடுங்க. இந்த பேன் சூட்லேயே இது நல்ல பிரெட் கிரம்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். சூப்பரான புட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இதில் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா பிரெட் கிரம்ஸ் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை நிறுத்திடணும். அடுத்தது அந்த பேன் சூட்லேயே நம்ம ஜீனி பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஜீனி போட்டுட்டிங்கன்னா அது மிக்ஸ் ஆகாது. அதுக்காக நம்ம பவுடராக நுணுக்கியிருக்கோம். நம்ம முந்திரி போட்டு அரைச்சனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் தேங்காய் பூ தூவிக்கலாம். தேங்காய் பூ தூவினாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் பூ போலினாலும் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.